வணக்கம். நம்ம அதாவது இப்போ அனைவருடைய கேள்வியுமே இது ஒன்றா தான் இருக்குது. என்ன அப்படின்டா, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து மாநாடு, இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் எது நடத்தினாலும் ஒரே விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது, இதை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க, வேறு ஒன்றும் அவங்கள்ட்ட இல்லை, இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை ஒன்றை மட்டும் வச்சு அரசியல் செஞ்சிட முடியாது. அதாவது மேலே பாஜக இருக்குது, பாஜக அவ்வளவு அநியாயம் அக்கிரமங்கள் பண்ணுது தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்குது. அப்படிலாம் இருக்கும்போது அந்த பாஜகவை எந்த விதத்துலையும் தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு அனைவர் மத்தியிலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இது இருக்குது. இதுக்கு இந்த வீடியோவில் முடிஞ்ச ஒரு கிளியரான பதில் நம்ம கொடுப்போம். நான் இதையும் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குருவாங்க. நான் நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். அதாவது நம்ம ஏன் பாஜகவை எதிர்க்கலை, நம்ம ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுப்போம். அதாவது இந்த விஷயங்கள் பெரும்பாலும் கேட்குறது அரசியல் கட்சிகளில் இருந்து தான் கேட்குறாங்க. அரசியல் கட்சிகள்லாம் அதிகபட்சமாக நம்ம விசிகாலேருந்து கேட்பாங்க, திமுகலேருந்து கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. கம்யூனிஸ்ட்டு கூட அதிகமாக கேட்ட மாதிரி தெரில, இவங்கெல்லாம் கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி கட்சிகளுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்க போகிறோம் அப்படின்டா, என்ன சொல்கிறோம் அப்படின்டா தெளிவாக கேளுங்க. அதாவது நீங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாஜகவை நீங்கள் எதிர்த்தே ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அதனால் நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். ஏண்டா உங்களை மக்கள் நம்பலை, ஏண்டா நீங்கள் செஞ்ச விஷயங்கள் அப்படி. இன்றைக்கி பாஜக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்கீங்க. அதனால உங்களை மக்கள் நம்பலை. அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த பாஜகவை நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நீங்கள் நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது அப்படின்னு எதிர்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களை மக்கள் நம்புவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் முதல்ல வரும்போதே தெளிவாக சொல்லிட்டோம், அது கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி அப்படிங்கிறத தெளிவாக விளக்கிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அதனால் அவங்கள முழுக்க கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சாலும், அவங்க நல்லதே செஞ்சாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறதா தான் அர்த்தம். ஒன்றுக்கும் அவங்களுக்கு தனித்தனியாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. அவங்க பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு துரோகம் செஞ்சது உண்மை தான், அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு ரீச் கிடைக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் மொத்தமாக அவாய்ட் பண்ணுறதுனால அவங்களால அரசியல் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி இந்த கூட்டணி அவங்க சேர்றாங்க, இவங்க சேர்றாங்கன்ட்டு எவ்வளவோ சொன்னாலும் அந்த என்டிஏ கூட்டணி மக்கள் மத்தியில் ரீச் ஆகவே இல்லை. அது ஏன் நாங்கள் தொட்டு கூட பார்க்காததுனால தான் அந்த என்டிஏ கூட்டணி மக்கள் மத்தியில் ரீச் ஆகாமே இருக்குது. இந்த ஒரு காரணம் தான். நீங்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களை மக்கள் நம்புவாங்க. நாங்கள் அப்படி தேவையில்லை. எங்களுக்கு முழுமையான எதிரி, என்றைக்குமே எதிரி பாஜக. எந்த காலத்துலையும் நாங்கள் அவங்களோட கூட்டணியை வைக்க போகிறது கிடையாது, ஒரு காலத்துலேயும் அவங்களோட சேர போகிறதும் கிடையாது, எந்த விஷயத்துலையும் சமரசம் பண்ண போகிறதே கிடையாது. அதனால அவங்க நல்லதே கொண்டு வந்தாலும் அவங்க கொண்டு வர்றது எங்களை பொறுத்தவரை அது கெட்ட திட்டம் தான். அது நாங்கள் பேசவே இல்லைனாலும் அதுக்கு எங்களுடைய எதிர்ப்பானதாக தான் எடுக்குமோ தவிர அதை நாங்கள் ஆதரிக்கிறதா எந்த விதத்துலையும் அது ஆகவே செய்யாது. அதனால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி. நாங்கள் ஒன்றுக்கு அவங்கள எதிர்த்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் உங்களுக்கு வேலை, அதை செஞ்சு தான் ஆகணும். ஏண்டா நீங்கள் ஒன்றுக்கும் மக்கள் மேலே மக்கள் உங்களை நம்பணும். இல்லை நீங்கள் எதிர்க்கிறாங்களா இவங்க ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் மக்களை நம்ப வைக்கணும். ஏண்டா நீங்கள் செஞ்ச தவறுகள் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத அந்த அரசியல் ஆட்சியாளர்களோட நீங்கள் போய் கூட்டணியில் இருந்திருக்கீங்க. அந்த ஆட்சிக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. அப்படிங்கிற போது நீங்கள் ஒன்றுக்கும் அவங்கள எதிர்த்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களை மக்கள் நம்புவாங்க. அவ்வளோ அசால்ட்டாக அன்னைக்கெல்லாம் போய் அவங்களோட இவ்வளோ பெரிய மக்கள் விரோத கட்சிகளோட போய் கூட்டணியிலேருந்து ஆட்சியில் பங்கு எல்லாத்துலேயும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி அசால்ட்டாக அதே விசிகாவில் உள்ள ஒரு
ஒரு எம்எல்ஏ, அதாவது ஆலூர் ஷானவாஸ் இருக்கார்ல, அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அசால்ட்டாக சொல்கிறோம் நாங்கள் செய்கிறது தப்பு தான், அதுக்கு வந்து தப்பு தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி விலகி போகிறாரு. அதாவது வந்து செஞ்ச தப்பை வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாராம். எவ்வளோ பெரிய தப்பு, அதை இன்றைக்கி சாரின்னு அசால்ட்டாக சொல்லிவிட்டு இது பண்ணுறாரு. அதனால் உங்களை தான் மக்கள் நம்பலை. நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் பதில் சொல்லி ஆகணும். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் வந்து எங்களை நம்புகிறாங்க. நாங்கள் முழுமையாக பிஜேபி எதிர்ப்போம் அப்படிங்கிற வந்து மக்கள் உண்மையாக நம்புகிறாங்க. இது என்றைக்குமே இருக்கும். நிச்சயம் 2026 தமிழக வெற்றிக் கழகம் மக்களின் பேராதரவோடு ஆட்சியை பிடிப்போம். தமிழகத்தில் தலைவர் தலைமையில் ஆட்சி அமையும்.